புதுச்சேரி இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட பீமன் நகர் மற்றும் திலாசுப்பேட்டை கருணா ஜோதி வீதியில் 89 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகளும் 25 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதுபோன்று புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் அம்பாள் நகர், ஆருத்ரா நகர், ரத்னா, கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பூமியான்பேட் பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணி 80 லட்சம் ரூபாயில் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாஷிங் மிஷின் பழுது பார்க்க சென்ற வீட்டில் நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் சுந்தரமேஸ்திரி வீதியை சேர்ந்தவர் கோதண்டபாணி. இவர் வீட்டில் அவரது மனைவியுடன் வசித்து வருகிறார். சமீபத்தில் இவர்கள் புதியதாக வாங்கிய வாஷிங் மிஷின் திடீரென பழுதானது. உடனே கோதண்டபாணி வாஷிங் மிஷின் வாங்கிய கடைக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தார். உடனடியாக அந்த கடையில் மெக்கானிக்காக வேலை பார்க்கும் முத்தியால்பேட்டை பொன்னியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த பிரதீப் அனுப்பி வைக்கப்பட்டார். வாஷிங் மிஷினை பழுது பார்த்த பிரதீப் பழுது நீக்கி விட்டதாகவும் கோதண்டபாணியிடம் தெரிவித்துவிட்டு அந்த வீட்டிலிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றார். அவர் சென்ற பின் பூஜை அறையில் வைத்திருந்த 3 பவுன் நகை மாயமாகி இருந்தது. இதை கண்ட கோதண்டபாணி அதிர்ச்சியடைந்தார். கடை ஊழியர் பிரதீப் நகையை திருடி சென்றிருக்கலாம் என கோதண்டபாணி சந்தேகமடைந்தார். இது குறித்து அவர் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்தனர். அப்பொழுது கடை ஊழியர் பிரதீப் நகையை திருடி சென்றது பதிவாகி இருந்தது. இதையடுத்து போலீசார் பிரதீப்பை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நகை திருடி சென்றதை பிரதீப் ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பிரதீப்பை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகையை பறிமுதல் செய்தனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் மற்றும் பள்ளியின் தாளாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காமராஜர் சிலை அருகே அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும், தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் ஆசிரியர்களின் கல்வி தகுதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ் தலைமை தாங்கினார். இளைஞர் பெருமன்ற தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி கண்டன உரையாற்றினார். இதில் செயலாளர்கள் முரளி, எழிலன் மற்றும் பெருமன்ற இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி அரசுக்கும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சாதிப்போம் சதம் பெறுவோம் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி தரும் சாதிப்போம் சதம் பெறுவோம் என்னும் 10ஆம் ஆண்டு ஒருநாள் பயிற்சி முகாம் வில்லியனூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 23 பள்ளிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இப்பயிற்சி முகாமில் விழுப்புரம் கஞ்சனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாநில முதன்மை கருத்தாளர் உலக ரட்சகதாஸ் ஆங்கில பாடத்தையும், திண்டிவனம்
காட்டு சிவிரி அரசு உயர்நிலைப்பள்ளி நல்லாசிரியர் ஆறுமுகம் தமிழ் பாடத்தையும், வழுதாவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருமுருகன் கணிதம் பாடத்தையும், எறையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மோகன முருகன் இயற்பியல் வேதியியல் பாடத்தையும், தென்கோடிப்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தையும், அனுமந்தை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் முகாமிற்கான பயிற்சியாளர்களை நியமித்தார். கூட்டமைப்பின் நிர்வாக பொறுப்பாளர்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். மாணவர்களுக்கான குறிப்புச் சுவடிகளும் எழுது பொருட்களும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி புதியதாக வைக்கப்பட்டுள்ள சிக்னல்களை ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தற்பொழுது நிலவி வருகின்ற சாலை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும், பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றிடவும் முக்கிய பிரதான சாலைகள் மற்றும் 4 முனை சந்திப்புகளில் ஆங்காங்கே புதிய சிக்னல்கள் அமைக்கப்பட்டு சிக்னலை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையிலும், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் முன்னிலையிலும் போக்குவரத்து துறை, சட்டம் ஒழுங்கு காவல்துறை, பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மின்துறை போன்ற பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் முன்னிலையில் கூட்டு ஆய்வானது வில்லியனூர், கண்ணகி ஹைமாஸ் மற்றும் எம்ஜிஆர் சிலை சதுக்கம், 10 கண்ணு, சேதராப்பட்டு, கரியமாணிக்கம், ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டனர். இருளஞ்சந்தை கிராமத்தில் வசித்து வரும் இருளர் மக்களை சந்தித்து கலெக்டர் குலோத்துங்கன் குறைகளை கேட்டறிந்தார். பாகூர் தொகுதி இருளஞ்சந்தை புறாந்தொட்டி கரை பகுதியில் வசித்து வரும் இருளர் குடும்பங்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி வீடுகள் கட்டித்தர கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து இருளஞ்சந்தை கிராமத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு கையகப்படுத்தும் பணிகள் நடந்து வருகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடி இருளர் நல சங்க மாநில தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் அரங்கநாதன் ஆகியோர் தலைமையில் இருளஞ்சந்தை இருளர் மக்கள் கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் இருளஞ்சந்தை இருளர் குடியிருப்புக்கு சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்பகுதி மக்கள் எங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி கல் வீடுகளை அரசு கட்டித்தர வேண்டும், இங்குள்ள மக்கள் பலருக்கு ஓய்வூதியம், மகளிர் உரிமை தொகை போன்ற அரசு நல திட்டங்கள் கிடைக்கவில்லை என்றனர். பின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து பிரச்சினை தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க கலெக்டர் உத்தரவிட்டார். சப் கலெக்டர் அங்கித் குமார், நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குனர் செந்தில்குமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், பாகூர் அரசு மருத்துவர் ஆனந்தவேல் உட்பட பலர் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு புது காலனியில் இடுகாட்டு எரி கொட்டகை அமைக்கும் பணியினை அமைச்சர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு புது காலனி மக்கள் தங்கள் இடுகாட்டு பகுதிக்கு இந்நாள் வரை எரி கொட்டகை அமைத்து தரவில்லை என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சரின் தீவிர முயற்சியால் சேதராப்பட்டு புது காலனி பகுதிக்கும் சேதராப்பட்டு ஊர் சார்ந்த சுடுகாட்டிற்கும் எரி கொட்டகை அமைப்பதற்கு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் நிதி பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூனியன் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஏராளமான அழகிகள் மற்றும் ஆண் அழகன்கள் கலந்து கொண்டு வண்ண உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஃபேஷன் ஷோ பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பெரு நகரங்களைச் சேர்ந்த ஏராளமான அழகிகளும் ஆண் அழகன்களும் கலந்து கொண்டனர். இதில் பாரம்பரிய உடை, நவ நாகரிக உடை, டிசைன் என்ற 3 வகைகளில் இந்த ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான அழகிகள் வண்ண உடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். மேலும் அழகிகளுக்கு இணையாக ஆண் அழகன்களும் பாரம்பரிய ஆடைகள் அணிந்து ஃபேஷன் மற்றும் நவீன நாகரிக உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி மட்டுமன்றி ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள் என அனைவரும் கண்டு களித்தனர்.
ஆரோவில்லில் ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த மாரத்தான் ஓட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. ஆரோவில் நகரை வடிவமைக்கும் பணியில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமானோர் ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் வேறுபாடுகளை கடந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். உலகில் மனித இன ஒற்றுமைக்கு அடையாள சின்னமான ஆரோவில் சர்வதேச நகரில் 2008ஆம் ஆண்டு முதல் மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று 15வது ஆண்டாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. மனித ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி நடந்த இப்போட்டியில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விசிட்டர் சென்டர் வாசலில் துவங்கிய இந்த ஓட்டம் ஆரோவில்லை சுற்றி 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் அமலுக்கு பின் கடந்த 1 மாத காலத்தில் 1,05,92,200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் சென்றால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கான கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் எல்லை பகுதிகளில் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டியவர்களை தடுத்து நிறுத்தப்பட்டு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கடந்த 1 மாதத்தில் 10,592 பேருக்கு செலான் வழங்கப்பட்டு 1,05,92,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் 14,31,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் திமுக பிரமுகரின் மகன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருபுவனையை சேர்ந்தவர் செந்தில்குமார். திருபுவனை மேம்பாலம் அருகில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவருக்கு சுகாசினி என்ற மனைவியும் ராகுல் என்ற மகனும் உள்ளனர். திருவண்டார்கோவிலை சேர்ந்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தியின் மகன் சபரியும் ராகுலும் நண்பர்களாக இருந்தனர். அதன் பிறகு ராகுல் மற்றும் சபரிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர். இந்த நிலையில் நேற்று மதியம் திருபுவனை 4 முனை சந்திப்பில் அருகே இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது ராகுலை ஆபாசமாக பேசி சபரி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு ஸ்கூட்டியில் வந்த மர்ம நபர்கள் 2 ராகுலின் ஹோட்டல் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அது பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி கடும் புகை மூட்டம் ஏற்பட்டதால் கடை வீதியில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திருபுவனை போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் சென்று சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தியின் மகன் சபரி, திருபுவனை பெரியபேட் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் வெடிகுண்டு வீசியது தெரியவந்தது. இதையடுத்து வெளியூருக்கு தப்பிச் செல்ல முயன்ற திமுக நிர்வாகி மகன் உட்பட 2 கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். செல்லிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்பசாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் செல்லிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அஷ்டலட்சுமி பெருமாள், ஆஞ்சநேயர், விநாயகர், முருகர், தனலட்சுமி, ஆதிலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, கெஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி உள்ளிட்ட அஷ்டலட்சுமிகள் மற்றும் ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்பசாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் காலை 7:30 மணியளவில் மகா கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்பசாமி ஆலயத்தில் அனைத்து சுவாமிகளுக்கும் கலச நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் நடத்திய சமையல் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டு சிறு தானியங்களில் விதவிதமான உணவுகளை தயார் செய்து அசத்தினர்.
சமுதாய நலன்களுக்கு பயன்படுத்த நிதி திரட்டும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் மெகா சமையல் போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரோட்டரி மண்டலம் 27 உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா, தலைவி அனுராதா ராஜகோபாலன், நலத்திட்ட தலைவர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் சமூக ஆர்வலர் விக்கி உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி ஈவ்ஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சமையல் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கம்பு, கேழ்வரகு, வரகரிசி, திணை, சாமை, குதிரைவாலி மற்றும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் சிறுதானியங்களில் சமைக்கப்பட்ட லட்டு வகைகள், அடை வகைகள், பாயாசம் வகைகள், கிச்சடி, பொங்கல், முறுக்கு, அதிரசம், சிக்கன், காரம் மற்றும் இனிப்பு வகைகள் என பலதரப்பட்ட உணவு வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் சிறந்த சுவையான உணவு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிகளை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் நேற்று முன்தினம் பிரபல தாதா மகன் ரவுடி ரிஷி, திடீர் நகர் தேவா, ஜே நகர் ஆதி ஆகிய 3 கொலை செய்யப்பட்டனர். இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான சத்யா, சஞ்சீவி, சரண், சக்திவேல், விஷ்ணு, சாரதி, வெங்கடேசன், ரவீந்திரகுமார், காமேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் டிஐஜி சத்யசுந்தரம் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினார். அதில் இந்த கொலை வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.